அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் கொடூர தாக்குதலில் இதுவரை 53,573 பேர் உயிரிழந்ததாக தகவல் கிடைக்கப் பெற்றிருக்கிறது. அந்த அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைப்பில் இருக்கிறார். வெங்கட்ரமணன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் படையினருக்கு இடையே ஒரு போர் என்பது நடைபெற்று வருகிறது. காசாவில் இஸ்ரேல் வான்வெளி தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்த நிலையில பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய கொடூரமான தாக்குதல்ல இதுவரை 53,573 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 1,21,688 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்ல 87 பேர் உயிரிழந்த ஒரு சோகமான நிகழ்வு என்பது நடந்திருக்கிறது. பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதியான காசா மீது இஸ்ரேல் 24 மணி நேரமும் தொடர் தாக்குதலை நடத்துவதாக புகார் எழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இஸ்ரேல் பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய கொடூரமான தாக்குதல்ல இதுவரை 53,573 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காசாவில் ஒரு பசி பட்டினியால மக்கள் வாடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த தாக்குதல்ல உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்திருக்கிறது. ஏற்கனவே காசாவில் குழந்தைகள், கர்ப்பிணிகள் உள்ளிட்ட 20 லட்சம் பேர் பசி பட்டினியால் தவிப்பதாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தொடர்ந்து தாக்குதல்கள் என்பது நடைபெற்று வருகிறது. 11 வாரங்களாக மட்டுமே பசி பட்டினியால் 57 குழந்தைகள் காசாவில் உயிரிழந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கடந்த 11 வாரங்களாகவே காசாக்குள் செல்லக்கூடிய அனைத்து உதவி பொருட்களையும் இஸ்ரேல் நிறுத்தி வைத்திருக்கிறது. ஒரு பக்கம் பசி பட்டினியால் குழந்தைகள் இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய இந்த கொடூரமான தாக்குதல்ல இதுவரை 53,573 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக வெங்கட், இது தொடர்பான நேரலையை அவ்வப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் கண்முன்னே அழியும் காசா என்ற தலைப்பில் இன்று மதியம் கூட 1 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் செய்திகளில் சிறப்பு நேரலையானது ஒளிபரப்பப்படவிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.